இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்ப்போம். பை. எளிய குடும்பத்திலிருந்து அரசு பள்ளியிலிருந்து படித்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுகிற போது தமிழ்நாடு இது திருவிழாவாக கொண்டாடுகிறது. +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற எளிய குடும்பத்திலிருந்து வந்த அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களும் நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். அவருடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இந்த பக்கம் இருக்காங்க. முதல்வருக்கும் வாழ்த்துக்கள். நான் சார்பா கங்க்ராச்சுலேஷன். 593 out of 600. அடேங்கப்பா. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா மூட்டை தூக்க போவார். முந்திரி கொட்டை மூட்டை தூக்க போறாரு. பயிர் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப பாதிச்சிச்சு இந்த மரம் சிவி. என் கை எவ்வளோ காய்ச்சி போயிருப்பாரு. எனக்கு இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒளி பார்த்தா கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தனியா ரூம்ல போய் லைட்டு போட்டுக்கு நீ படுத்துவாமா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பான். தமிழ் இலக்கியா 581. 2 மணிக்கு ஏஞ்சி படிக்கும். எப்போ பார்த்தாலும் ஏஞ்சி பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சார். ஸ்வேதா சார் 589. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் சம்பாதிச்சேன்னா கொஞ்சம் லைட்டாக குடிப்பேன். நீ பண்ற அநியாயத்தை பார்த்து தான் உன் மேல வெறுப்பு வந்து. 11th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இன்னும் கொஞ்சம் இந்த குடி மட்டும் இல்லாம இருந்தா தமிழ்நாட்டிலே முதல் இடத்துல வந்திருக்கேன். இவ்வளவு தெரிஞ்சும் அதை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மனுஷனாயா நீ? நேரம் பேசுற வரைக்கும் இந்த புள்ள நிமிர்ந்து இருந்துச்சு. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சோன்னே இந்த புள்ள தலை குனிஞ்சிச்சு. ஆமா, ஒரு நாள் கூட எனக்கு அப்பாவே இருந்தது இல்லையா? உங்களை தலை நிமிர வச்ச பிள்ளைய நீங்க தலை குனிய வைக்கிறீங்களா இல்லையா? அங்க பாரு. எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அது எனக்கு புதுசும் இல்லை. இதுக்கப்புறம் குறைச்சிக்கிறேன் சார். அதை குறைக்கிற கதையே பொய். விட்டுறேன் சார். விடணும். இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். புள்ள படிச்சு தலை நிமிர்ந்து நிக்கிறப்ப இந்த பிள்ளைக்காக அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப நிறுத்திடலாமா? நிறுத்திடுறேன் சார். குடி நிப்பாட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் வராது. அப்பாங்கிறது வார்த்தை இல்லைங்க, நம்பிக்கை. 587. சார் எனக்கு 8 வயசு இருக்கும்போது அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் வந்து வீட்டு மேல இளநீர் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. உங்க அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க தெரியுமா? உனக்காக தான். அம்மா வந்து கடையில வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவும் போல. கால் பண்ணி சொன்னேன், அம்மா அழுதுட்டு வீட்டுக்கு உடனே வந்துட்டாங்க என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு படப்படன்னு ஓடியாந்தீங்க. சந்தோஷம் தான் சார். You're the best ma. அவங்க வந்து நாள் ஃபுல்லா வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபீஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியா ஆகுதோ அம்மாக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு நான் வந்து படிச்சேன். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? சுகாஷினி சார் 437 மார்க் சார். அம்மா வந்து இல்ல, அப்பா மட்டும்தான். அம்மா கையில சாப்பிடுற மாதிரி வராது, அம்மா பக்கத்துல தூங்குற மாதிரி வராது. அது இல்லாதவங்க தான் தெரியும் அவங்க வலி என்ன. அந்த பொண்ணு நீங்க தானே இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது? சார் அப்புறம் பஸ் வந்து நிக்கவே இல்லை, அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினா சார். ஏன் அது பின்னாலே ஓடணும்னு தோணுச்சு? எக்ஸாம் எழுத முடியலன்னா அவ்வளவுதான் சார். வீட்டை நான் தான் பாத்துக்கணும். இப்ப சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இந்த பதட்டத்தோட தான் போய் பரீட்சை எழுதுனீங்க. என்ன பரீட்சை? கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார். என்ன கொடுமை சரவணன். இதுதான் அந்த பொண்ணு ஓடின காட்சி பாருங்க. கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது. இதெல்லாம் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. இந்த வண்டியை துரத்தி பிடிச்சி ஏறி நினைச்சுக்கலாம். போனா என்ன ஒரு ஆட்டோல போகலாம் அப்படின்னு நினைக்கலையா? காசு நான் ரொம்ப சாதாரணமா கேட்கற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன். ஏமா ஒரு ஆட்டோல போயிருக்கலாமே. வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்லை. ஆட்டோக்கு போக காசு இருந்தா பஸ்ஸுக்கு நாள் இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சின்னதா தடுக்கி விழுந்திருந்தா இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு? ஏன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே அடிபட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாத நிலைமையில இருக்கு. இந்த பிள்ளை தலையெடுத்தா தான் குடும்பம் தலைக்குங்கிற இடத்துல இருந்தா அப்படி போய் அங்கிட்டு போன பிள்ளை விழுந்து கால் ஒடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்களும் பாத்தீங்க தானே? என்னால அது பார்க்க முடியல. சரியான சாப்பாடு இல்லை அவங்களுக்கு. ஒரே ட்ரெஸ் தான், அந்த யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும்.
எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 8 மாசம் ஆயிடுச்சு. என்னுடைய உழைப்பும் நின்று போச்சு. சின்ன ஒரு வேண்டுகோள் சார், அவங்க 2 பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னால ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்களாப்பா அப்படின்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அங்க ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம்? நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தப்பு தானே பண்ணாரு. அவங்க வீட்ல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பேர் என்னம்மா? சுகாஷ். இந்த பேரே அழகா இருக்கு உனக்கு வச்சதுனால. இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் நம்மை விட நெருக்கடியில் பிள்ளையின் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை சொல்றப்பதான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆக்சுவலா தண்டனையை கூட ஏத்துக்கலாம், மன்னிப்பு ஏத்துக்கிறது தான் கஷ்டம். ஹர்ட் பண்ணிட்டு கில்ட் என்ன நிம்மதியாவே இருக்க விடல. ருத்ரமூர்த்தி 598 மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன். 598? என்னோட மார்க் வந்து 586. அப்பா இல்ல தவறிட்டாரு 5 வயசு இருக்கும்போதே. அம்மா மட்டும்தான் கார்மெண்ட்ஸ் போய் என்ன படிக்க வச்சாங்க. கலப்ப திருமணத்தினால என்னை வந்து ரொம்ப ஒரு சீப்பா இது பண்ணாங்க. நான் படுற கஷ்டத்தையும் அந்த வலியும் பார்த்து அவன் ரொம்ப நல்லா படிப்பான் சார். 10th ஃபர்ஸ்ட் மார்க் 478, 11வது 560, இப்போ 586 மார்க். என்ன செஞ்சு கொடுத்தீங்க எனக்கு ரிசல்ட் வந்தப்பா? அவனுக்குன்னா பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சார். செய்யலான்னு வீட்டுக்கு போனேன். சின்ன பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயில 3 பேர் இறந்துட்டாங்க. கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சைலண்ட் ஆயிட்டு எதுவும் செய்யல. உங்க ஊர்ல அது ஒரு சம்பவம், உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷமா நிகழ்ச்சி நடந்திருக்கப்ப அந்த இழப்பு ஏன் உங்களை அவ்வளவு தூரம் காயப்படுத்திருச்சு? இதையே நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க எதுக்காக? அவங்களும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவன் 10th படிக்கிற பையன், அவன் மார்க் ரிசல்ட், அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இது நல்ல விஷயம் வந்து எப்ப நல்லா கொண்டாடலாம். ஆனா அது சோக இது நடந்ததுனால எனக்கு மனசு ரொம்ப கேட்கல. எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். ஆக்சுவலா தமிழ்நாடு ஏன் வளருது அப்படிங்கிறப்ப தமிழர்களின் குணம், ஆக்சுவலா இந்த குணம் தான் தமிழர்களை வளர்க்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணிலே ஈரம் சேருதே. ஜவாதமலையில் அதிகமாக குழந்தை திருமணம் இருக்கும். இந்த பொண்ணு வந்து 505 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் படிக்கணும். படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. நீங்க டீச்சரா? ஆமா சார். டீச்சருங்கிறனால தான் அந்த தாட் ப்ராசஸே இருக்கு. ஒரு சமூகத்துக்கு படிப்பு என்ன எவ்வளவு எப்படி தேவை ஏதாவது தெரியுமாடி இவளுக்கு? நீட் எக்ஸாம் எழுதணும் சார், ரிப்பீட் பண்ணி படிக்க போறேன். அதான் 1 இயர் கோச்சிங் போயிட்டு MBBS பண்ணலாம். நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலன்னா நாம அதுக்காக எவ்வளவு வேணா ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் காலேஜில் சேரலான்னு இருக்கேங்க சார், இல்லாட்டி ரிப்பீட் போடலான்னு இருக்கேங்க சார். சில சமயம் புத்தி வேணான்னு சொல்லும், ஆனா மனசு வேணும்னு சொல்லும். 598 மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன். 598? ஆமாங்க சார். ஃபீஸ் பார்க்க 1,20,000 கேட்குறாங்க சார் 1 இயருக்கு. முடிச்சுட்டு ரிப்பீட் போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் 2 லட்சத்துக்கு மேலே தேவைப்படும். இப்ப இதே மாதிரி போன வருஷம் மிஸ் பண்ணவங்களும் மறுபடியும் நீட் எழுதி உள்ள வருவாங்களா? அப்ப அந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். ஆமா சார். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட அந்த வருஷத்துலேயே நீட்டை பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்து போயிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை சார். நான் தவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். என் கண்ணுக்கு நீ கெட்டா தெரிஞ்ச மேல பைத்தியமா இருந்த. இந்த ரிப்பீட் போடுறதுன்றது வந்து இப்போ ரெகுலரா போயிட்டு இருக்கு. இயரை வந்து வேஸ்ட் பண்றாங்க. அந்த வயசுக்கு அந்த மெச்சூரிட்டிக்கு வேற எதுவும் முக்கியமா தெரியல. ஸோ அடுத்தடுத்து அவங்களோட சீனியாரிட்டி அவங்க கூட படிச்சவங்களும் அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைம் இருக்கும் போதே பண்ணிடணும். அதை விட்டு நான் பொறுமையா இருந்து தான் வருவேன் அப்படின்னீங்கன்னா அப்ப நீ வரவே முடியாது. அப்ப வெளியில அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். எனக்கு ரியாலிட்டி புரியுது. ஒரு 2 இயர்ஸ் நமக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த டாப்பர் ஃபீலிங்ல நம்ம கீழே வந்துடும். நம்ம 2 வருஷமா வீட்டுல உட்காந்துருக்கோங்கிற ஃபீல் வந்துடும். கண்டிப்பா சார். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நானும் 1 இயர் நீட் கோச்சிங் தான் சார் போறேன். எல்லாமே 1 இயர் பிரேக் எடுக்கிறீங்க. எவ்ரிபாடி முன்னாலாம் நல்லா படிச்சவங்கலாம் உடனே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க.
நீ என்ன படிக்க போற? அக்ரிகல்ச்சர். இவ்வளவு பேர் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நடந்தா சமூகத்துடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும். இவங்க அப்படியே தேங்கி நிக்கிறப்ப என்ன ஆகுனா இங்க ஒரு கேப் விழும். அன்னைக்கு உடஞ்ச காலு இன்னும் நான் தாங்கி தான் நடக்கிறேன். இந்த நிக்காத பஸ் நிக்கிறதுல ஓடிட்டே இருந்து பாருங்க, நிக்காம. அதே மாதிரி இந்த சமூகம் இப்ப நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுல ஊர்ல ஓட்டப்பந்தயம் ஓடுறப்போ என் பக்கத்துல ஓடுறவன் அவன் ஜெயிக்கணும்ட்டு என்னை தள்ளி விட்டு ஓட்டான்ப்பா. இவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க, பின்னால ஓடிட்டே இருக்காங்க. எல்லாரும் இந்த பஸ்ஸை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோட பார்ப்போம். பை.